பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். முக்கியமா உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த வெற்றி படத்தை மாபெரும் வெற்றி படமா மாத்தினது நீங்க தான். ஸோ அதுக்கு முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட வெற்றி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு, ஏன்னா எனக்கு அது வந்து கால்ஸ் வந்துகிட்டு இருக்கு. எஸ்பெஷலி மலையாளத்துல அவங்க சொல்ற அந்த நரேஷன் இருக்கு இல்லையா, நம் ஓகே ஃப்ரீ ஆயிட்டீங்களா? நானே இப்பதான் சார் கண்ணி பேச்சாளராக இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். இடையில பேசி கஷ்டப்படுத்தாது. ஸோ முக்கியமா அங்கிருந்து அவங்க கால் பண்ணும்போதுதான் நமக்கு தெரியுது. ஸோ நம்ம வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அவங்க அதுவும் மலையாளிஸ் வந்து அவங்க எப்பவுமே ஒரு ஸ்கிரிப்ட் ஓரியன்டா, பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாவே தான் அவங்களுடைய மூவிஸ் நம்ம பார்த்திருக்கோம். அவங்க பாராட்டுறது ஆல்மோஸ்ட் ஒரு 6 டைரக்டர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஆர்டிஎக்ஸ் டைரக்டர் நஹாஸ், இப்ப பேர் எனக்கு கரெக்டா ஞாபகம் வரல. எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி இது வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து இவ்வளவு பிரில்லியண்டா எப்படி பண்ணாங்க, எனக்கு உண்மையிலேயே சொல்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஸோ அவருடைய நம்பர் கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு. அதே மாதிரி தெலுங்குலையும் அதே மாதிரி தான் இதை வந்து பாராட்டி புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்துல உழைச்ச அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் மூவி அப்படின்போது ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலி சேது சார் அதுக்கு கூட இருக்கிற எல்லாருமே, எதுவும் சேது சாருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் மலையாளத்துல சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் நான் மலையாளம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நிறைய கால் அங்க இருந்து வந்தது எனக்கு, அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பிலோமின் ராஜ், ஸோ அவர் தான் இதோட இன்னொரு செகண்ட் ஹீரோன்னு சொல்லணும். ஸோ பிலோமின் ராஜ். அதுக்கப்புறம் இதுக்கு கூட இந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அந்த நட்டி சார், தாஸ் அண்ணன், வாய்ஸ் மணிகண்டன், அபிராமி மேடம், வேற யாருன்னா விட்டேன்னா மம்தா மோகன்தாஸ் மேடம். ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுங்க. ரொம்ப நன்றிங்க, நீங்க இந்த படத்தை இவ்வளவு பெரிய ஒரு வெற்றி படமா மாத்தினதுக்கு. தேங்க்யூ. சாரி, சிலருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன். உதவி இயக்குநர்கள், இந்த படத்துல வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல ஒரு டீம்ல ஒர்க் பண்ண சந்தோஷம் இருந்துச்சு எனக்கு. எல்லா தம்பியுமே ரொம்ப வெரி சின்சியரான ஒர்க்கர்ஸ். தம்பி ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, உங்க எல்லாத்துக்குமே நீங்க பார்த்துருப்பீங்க எங்கேயாவது. எல்லா உதவிகளுக்கும் நன்றி. அதே மாதிரி ஆர்ட் டைரக்டரை பற்றி சொல்ல மாட்டேன். இந்த படத்துல பார்த்த எல்லா லைவான விஷயங்களுக்கும் அவர் முக்கிய காரணம். போலீஸ் செட் ஆகட்டும், அது வீடு ஆகட்டும், எல்லாமே ரொம்ப அற்புதமா ரொம்ப லைவா பண்ணியிருந்தாங்க. இசையமைப்பாளர் அவரை பத்தியும் சின்ன பேசுவாங்க, நான் சொல்லிடுறேன். ஏன்னா குரங்கு பொம்மை அவர் மியூசிக் டைரக்டர், அப்ப யாருக்கும் அவரை பத்தி தெரியாது. காந்தாரா பண்ணப்பறம் பெருசா அவரை பத்தி பேசப்பட்டுச்சு. இப்ப இந்த படத்துக்கு ஒரு மியூசிக் டைரக்டர். ஸோ எனக்கு அதே மாதிரி உதவிப்புள்ளவர்கள், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக ஆக்டர் கல்கி அவர்களே பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஆமா, எங்க ஆயா சொன்னிச்சு, நீ படிச்சீங்கன்னா பின்னாடி ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவ அப்படின்னு சொன்னிச்சு. அருண்தாசன் கூட நடிக்கும் போதுதான் தெரிஞ்சது பின்னாடி கடந்த 6 மாசமாவே வந்து தமிழ் சினிமாவுல நல்ல படம் அல்ல, தமிழ் சினிமாவுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்க டயத்துலதான் என்னம்மா அங்க சத்தம் அப்படின்னு வந்த படம் தான் மகாராஜா. இன்னைக்கு தியேட்டர்ல அவ்வளோ கிளாப்பு, நிறைய போன் கால்ஸ், நிறைய பாராட்டு மலை குமிஞ்சுட்டே இருக்கு. இந்த 2 காதலையும் கேட்டு 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 சிங்கமல்லி அண்ணன் மாதிரி முதுகுல ஒரு காது நெத்தியில ஒரு காதுலாம் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு பாராட்டு வந்துட்டே இருந்துச்சு. ஸ்கிரீன் பிள்ளையில எங்க டைரக்டர் கிங்கு, அது யாரையா அந்த டைரக்டர் எங்களுக்கே பார்க்கணும் போல இருக்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. சுதன் சார், எங்க அண்ணனோட 25வது படம், 50வது படம் பண்ணிருக்கீங்க. 75வது படம், 100வது படம் நீங்க பண்ணணும். அந்த படத்துலயும் நான் நடிக்கணும். அதான் நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், அது வரல. எங்க அண்ணன் சேதண்ண மக்கள் செல்வன், எங்க அண்ணன் பழகிறதுக்கும் சரி நடிப்புலையும் சரி எங்க அண்ணன் மகாராஜா தான்.
லவ்யூண்ணா. ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். உங்களுடைய போலீஸ் கதாபாத்திரத்தை நாங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ. எஸ், அடுத்தபடியாக பேசுறதுக்கு MC துரை அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு நிறைய மேடையில் பேசி பழக்கம் இல்லை. ஆனால் நிறையா பத்திரிகைக்காரண்ணே, பாலாண்ணே இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க. நிறைய பத்திரிகைக்காரங்க அண்ணெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான். நிறைய அந்த இடத்துல நின்று வேலை பார்த்துருக்கேன்னா திடீர்னு இங்கே கொண்டு வந்து பார்த்தா ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு. இந்த மகாராஜா படத்துல நான் நடிச்சது எனக்கு பெரிய வாய்ப்பான்னு சொல்றதை தாண்டி பெரிய வரமா நினைக்கிறேன் நான். அது ஏன்னா அண்ணன் கூட நான் ஒரு 10-15 வருஷம் ஃப்ரெண்டு. இன்னைக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்குன்னா எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனா அண்ணனோட ஷார்ட் பிலிம் இருந்து, குரங்கு பொம்மையில இருந்து, இன்னைக்கு வர மகாராஜாவில இருந்து எல்லா படத்துலயும் அண்ணன் கூட அப்படியே சின்னதா பண்ணியிருக்கேன். அப்படி பழக்கமா இருக்கேன். நிறைய சொல்லணும்னு நினைச்ச நிறைய ஐடியா இருக்கு. ஆனா என் வீடு இப்ப காசி டாக்கீஸ்க்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு. நேத்து நைட்டு நானு, என் ஃப்ரெண்டு சுந்தர பாலா, என்னோட எடிட்டர் ஆறுமுகம் எல்லாருமே போய் ஒரு 2:30 மணிக்கு போயிட்டு காசி டாக்கீஸ்ல நேத்து நைட்டு நின்று எவ்வளவு கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அண்ணன் படம் பண்ணிட்டாரு. ஆனா அவரோட எனக்கு ரொம்ப பயம் அதிகம். நான் ஒவ்வொரு ஊர்லயும் கேட்டிருக்கேன். சேலம், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, எல்லா இடத்துலயும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி, திருச்சியில கூட ஃபுல் டாக்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் கூட இருக்கு. அவங்ககிட்டலாம் சொல்லி நான் எப்படி இருக்கு அப்படின்ற ரிவ்யூலாம் கேட்டிருக்கேன். எல்லா இடத்துலயுமே அவ்வளவு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு. ரொம்ப சந்தோஷம். சேதனை ரொம்ப சந்தோஷம். உங்க படத்துலயும் நான் இருக்கேன்னு. சேதன் ஆக்டிங்ல அப்படியே ஒரு பிரித்லேன்னு ஒரு ஆக்டிங் இருந்துச்சுன்னா அது ரொம்ப படம் பார்க்கும்போது ரொம்ப எழுந்து போயிருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக படத்தினுடைய DOP தினேஷ்குமார் அவர்களை பேச அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஸோ ரொம்ப நல்லா ரிசீவ் ஆச்சு இந்த படம். ஸோ மகாராஜா ரொம்ப முக்கியமான படம். ஸோ ஸ்கிரிப்ட் கேட்ட அன்னிலேருந்து, கதை சொன்ன அன்னிலேருந்து ரொம்ப ரொம்ப பர்சனலான ஒரு ஃபேவரட்டான படம். அண்ட் தேங்க்ஸ் சொல்லணும் ஃபர்ஸ்ட் நித்ரானா, அஃப்கோர்ஸ். ஸோ அவங்க தான். அப்புறம் சுதன் சார், அப்புறம் குமார் சார் முக்கியமாக. ஸோ அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இந்த ப்ராஜெக்டில். ஸோ அதுக்கப்புறம் ஃபிலோமென் ராஜ் அவங்க, அப்புறம் செல்வா சார் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர். ரொம்ப நான் இன்ஸ்பைரிங்காக பார்க்குற ஒரு மனுஷன். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் தினேஷ் மனோகரன், காஸ்டியூம் டிசைனர். அவர் தான் ஒரு 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 கேரக்டர் அழகாக நிறுத்தினார். ரொம்ப ஒரு சின்ன கரெக்டாக போட்டு சேது சாருக்கு. ஸோ சேது சார் பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலி ரொம்ப நர்வஸாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணும் போதுமே ரொம்ப நர்வஸாக தான் இருந்தது. ஆனால் ஃபர்ஸ்டே எல்லாமே உடஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது சார் கூட ஒர்க் பண்ணும்போது. அப்புறம் அனுராக் சார், ரொம்ப பயந்த விஷயம்னா நட்டி சார் கூட ஷூட் பண்ணும்போது அந்த வெரி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் நட்டி சார் தான் ரொம்ப பதட்டம். ஏன்னா சீனியர். ஸோ அருள்தாஸ் சார்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுள். நீர்க்கரை ஒர்க் பண்ணும்போது ஓரளவுக்கு தெரியும். நிறைய கேமராமேன் ஓரளவுக்கு தெரியும் அருள்தாஸ் சார். ஆனால் நட்டி சார் தான் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக ஒரு 10 பர்சன் கூட ஒர்க் பண்ண போகிறோம். அவங்க என்னவா பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. ஸோ அதெல்லாம் அவங்களே அந்த ஐஸ் பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. இந்த படமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. சுதன் சார் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் நைட்டு ஒரு 9:30, 10 o'clock கால் வரும். முடிஞ்ச உடனே ஷூட் முடிஞ்ச உடனே. ஏன் நாங்கள் 6 மணி வரைக்கும் போட்டிருப்போம், நான் 10 மணிக்கு போயிருக்கோம். அது எல்லாரும் இருந்திருப்பாங்க. 10 நாளுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாள் கூட கால் பண்ணதே கிடையாது. ஸோ அது அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ட்ரஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறது, அதுக்கு தேங்க்ஸ். என்னோட டீம் கொஞ்சம் நான் சொல்லிக்கிறேன். ஷார்ட் ஃபார்ம் சுந்தர், கோகுல், பொன்னேசக்கி, அப்புறம் சவுந்தர், ஹரிஷ்,
ரகு, பாலா, ஸோ இவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். முக்கியமாக சருஷ் ரவி பற்றி பேசணும். கலரிஸ்ட் பொறுத்தவரை கலரிஸ்ட் வந்து எல்லாரும் அந்த இன்ட்ரோ பிளாக் அது எல்லாமே ஒரு 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 கொலாபரேட்டிவான ஒர்க் நடந்தது. லைக் ஃபிலோக்கும் இல்லை நிறைய கலர் வைஸ் அவருக்கு என்னென்ன கரெக்ஷன் இருக்குங்கிறத சொல்லுவாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு இது இருக்கும். நித்யானாக்கு பிடிக்கலனாலும் உடனே சொல்லுவோம். ஸோ அது நடந்தது இந்த படத்தில், ஒரு கொலாபரேஷன் நடந்தது. ஸோ அதனால தான் கொஞ்சம் டார்க்காகவும் இந்த படத்தை அப்ரோச் பண்ண முடியும். சரி, நான் டப்பிங் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் கூப்பிட்டு சொன்னார், படம் ரொம்ப நல்லா இருக்கா, நல்லா எடுத்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அது பெரிய காம்ப்ளிமெண்ட் எனக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக படத்துடைய எடிட்டர் பிலோமன் ராஜ் அவர்கள் ஒவ்வொரு படத்துலயுமே தன்னுடைய பெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஸோ இந்த படத்துலயும் எஸ் நல்ல பெஸ்ட் ஒர்க். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் ஜேர்னலிஸ்ட் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ இங்கே இருக்க ஷூட்டில் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ டைரக்டர் அவர் வேலையை நல்லா பண்ணார், டிஓபி நல்லா பண்ணுறாரு, ஆர்டர் செம்மையாக பண்ணுறாரு. அப்போ நான் என் வேலையை நல்லா பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்கவுங்க எஃபோர்ட்டை கரெக்டாக போட்டாங்க. இட்ஸ் அ டீம் ஒர்க், இட்ஸ் நாட் இண்டிவிஜுவல் ஒர்க். ஸோ எவ்ரி டிபார்ட்மெண்ட் அவங்கவுங்க வேலைகளை கொலாபரேட்டிவாக பேசிக்கிட்டு பண்ணது தான் இந்த படம். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்தது தான் இந்த சக்ஸஸ். ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஒருவர் படம் ஆரம்பித்தது என்னோட டீம் மிதுன் அண்ட் தமிழ் படம் ஆரம்பித்ததுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஏன்னா பிகாஸ் திடீர்னு ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த 15 நாள் டே நைட் திடீர்னு அவுட் போடுறது அவ்வளோ டைமில், ஷார்ட் டைமில் ஸோ கரெக்டான டெலிவரிஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் சேதுண்ணா, இந்த இடையே நான் மறக்க மாட்டேண்ணா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.